தமிழக நிலப்பரப்பானது தொன்மையான மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள், பல்வேறு வகையான கலைகள், பிரமிக்க வைக்கும் நூத்திறன் மிக்க கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கொண்டிருக்கு. இந்த தமிழக நிலப்பரப்புல மனிதகுல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு. தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். கோர்த்தலையார் வேலை அப்படின்ற குறிப்பிடுகிற அந்த ஆற்றுப்படுகையில் பல்வேறு இடங்கள்ல கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு. முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கூர்படுத்தி அதை ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் எல்லாம் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஹேண்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி, அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை தான் பாலியோலித்திக், அதாவது பழங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். இவங்க இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து, தாவரம், பழங்கள், கொட்டைகள், இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இயற்கையா இருக்கிற குகைகள், பாறை மறைவிடங்கள், அங்கதான் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது, இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள். அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது. ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க. அதுக்கு பேரு பேண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பேண்ட்ல 25 இருந்து 50 பேர் ஒரு குழுவா இருப்பாங்க. அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னா இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் நுண்கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு இது என்னன்னா, கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது. இவர்கள் சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த விலங்குகளை கீறி எடுக்கிறது, அது தோலை எடுத்து ஆடையாடை வைக்கிறது, அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதையே ஒரு அறிவாள் மாதிரி செய்து தாவரங்கள் அறிகிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் உபயோகப்படுத்திருக்காங்க. டெம்பரரியா அங்கங்க வாழற அந்த ஒரு இதுவும் நம்ம பார்க்கலாம்.